ஒன்று, நேற்று உலக தாய்மொழி நாள் என்று சொல்லுகிறார். அது ஏன் வந்தது என்றால், பாகிஸ்தான் பிரிந்ததற்கு பின்னால் பாகிஸ்தானின் ஆட்சி மொழியாக உருது ஆக்கப்பட்டதற்கு அதைவிட அதிக மக்கள் தொகை கொண்ட கிழக்கு பாகிஸ்தான், இன்றைய வங்கதேசம், இல்லை வங்க மொழியையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை வைத்தது கூட ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் 57 நடந்த ஒரு மொழி போராட்டம், அதில் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளான 5 பேர், அவர்களை பற்றி 97ஆம் ஆண்டில் கனடாவில் வாழ்கிற ஒரு கிழக்கு பாகிஸ்தானியர் வைத்த கோரிக்கை உலக தாய்மொழி நாள் ஏப்ரல் 21 பிப்ரவரி 21 என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் மறந்துவிட்ட ஒன்று, 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிந்த பின்னால், பெரியார் சிறையிலிருந்து வந்த பின்னால், ஆட்சியை விட்டு ராஜகோபாலாச்சாரி சென்ற பின்னாலும் அது அமைதியாக எந்த முடிவும் இல்லாமல் இருப்பதை பார்த்த பெரியார் பிப்ரவரி 19ஆம் நாள் 19/2/1940 சொல்லுகிறார், இந்த அரசுக்கு ஒரு நாள் நான் அவகாசம் தருகிறேன், அதற்குள் இந்தி கட்டாய பாடம் என்கிற அந்த விதியை ரத்து செய்யாவிட்டால் மீண்டும் ஒரு மொழிப்போர் தொடங்கும் என்று அறிவிக்கிறார். அப்போதைய ஆளுநர் ரெகின்சன் பிப்ரவரி 21ஆம் நாள் அந்த ஆணையை பிறப்பித்து, இந்தி இல்லை, இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தி பாடமாக இருக்காது என்ற ஆணையை பிறப்பித்தார். ஆனால் இங்குதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்தார்கள், 38இல் இறந்தார்கள். 40இல் ஆணை வந்தது, இதே பிப்ரவரி 21. ஆனால் வங்கதேசத்து 21 பிப்ரவரி தான் உலக தாய்மொழி நாள் என்று சூறிக்கொள்கிறார்கள். அடுத்து 22/2/1972 அன்றைக்குத்தான் ஈழத்து தந்தை செல்வநாயகம் தமிழ்நாட்டின் தந்தை பெரியாரை வந்து சந்தித்த நாள், தங்கள் ஈழ போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்ட நாள். நீங்கள் பலமான எதிரி, மதிக்காத எதிரி, ஜனநாயகத்தை மதிக்காத எதிரி என்று சொல்லுகிறீர்கள், அவர்களோடு உங்களால் வன்முறையற்ற போராட்டத்தில் விடுதலை பெற முடியுமா என்று கேட்டார் என்று அதை பற்றி இந்த நாளில் ஒருவர் எழுதியிருக்கிறார். ஆனால் நம்ம ஆசான், தமிழ் தேசிய பேராசான் ஒருத்தர் இருக்கார்ல, முதல்ல தோழர் மணியரசன், இப்போ ஐயா மணியரசன், அவர் சொல்றாரு, பெரியார் லாபகமாக தப்பித்துக் கொண்டார், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன செய்ய முடியும், லாபமாக தப்பித்து ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு தனி ஈழ கோரிக்கை அன்று இல்லை. 72ல் 76ஆம் ஆண்டு தான் தனி ஈழம் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. விடுதலை புலி இயக்கம் 1976 தான் தொடங்கப்பட்டது. பெரியார் போய் ஏதோ ஆயுத போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல, தனி ஈழத்தை பற்றி பேசவில்லை என்பதை போல இந்த மூளை கெட்ட மனிதர் பேசிக் கொண்டிருக்கிறார். இருந்து கெட்டதை இன்னொரு இல்லாமல் கெட்டு கொண்டிருக்கிறார். 2 பேர் இருக்காங்க. இந்த நாளில் தான் நாம் கூடி நிற்கிறோம். சில செய்திகளை மட்டும் விரைவாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். தோழர் முதல்ல ஆரம்பிச்சதுன்னு தான் ஆரம்பிக்கணும். பாவாணரை பற்றி சொல்லுகிறார். இவங்க என்ன சொல்றாங்க, யார் யார் தமிழன் இல்லை என்று சொல்லுகிறார். அவங்க ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க, பாவாணர் ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தமிழர் என்பவரெல்லாம் தமிழர் ஆகார் என்று ஒரு சொல்லுகிறார். யார் யார் தமிழர் என்று இருப்போர் எல்லாரும் நல்ல தமிழ் என்பரோ நெஞ்சை தடவியே பாரும், தமிழர் என்றில்லாத பேரும் நல்ல தமிழுக்கு தொண்டு செய்துள்ளாரே நேரும், நக்கீரன் திருவாதூரன் நல்ல நாவல்ல பரிதிமார் கலைஞன் என்போன், தக்காங்கு தமிழதிகாரன் ஆன சாமிநாத ஐயன் பார் பாவாரோ தேர்வனா பார் தமிழ்நாவன் என்று கேட்கிறார். பாவேந்தன் வீரமாமுனிவன் தமிழ்ப்பண்ணூல் மொழிபெயர்ப்பாளன் கோப்பினியன், தாவியாராய் கால்டுவெல்லும் நாமே தலைமையர் கொள்ளும் தமிழாளர் எற்காலும். அவங்க தான் தமிழ். கொண்டான் புத்தமித்திரன் தான் தமிழ் கொத்திய தேசிகன் சாமிநாதன் தான் கண்டா வையாபுரி என்பான், இவர் தவறி கனாவிலும் தமிழராகாது. நம்மால் கணக்கில் இவங்கெல்லாம் தமிழர். சாமிநாத ஐயர், சாமிநாத தேசிகர், வையாபுரி பிள்ளை, இவங்கெல்லாம் நல்ல தமிழர்கள். பாவேந்தர் பார்வையில் இவங்கெல்லாம் தமிழனே கிடையாது. தமிழுக்கு துரோகம் செய்தவன், உண்மையான தமிழன் கால்டுவல்லானோ கோப்பானாலும் அவனாயா தமிழன்.
இவன் எப்படி தமிழன் என்று சொன்னதை மட்டும் என்னை ஊற்றி அவர் 3 பெரியார்கள் தான் இந்த நாட்டை சிறக்க செய்வதற்கு வந்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவர் தமிழகத்தீரே தமிழகத்தீரே மொழி வராது மொழிவது கேண்மின் பிராமணியம் என்னும் பெருங்கேடு நெஞ்சி நாவலம் முழுவதும் நலங்கிட பரவி பைந்தமிழ் திராவிட பழங்குடி மக்கள், அவர் சொல்றது நான் சொல்ல, பழங்குடி திராவிட பழங்குடி மக்கள் நைந்தமை தடுக்க நன்மருத்துவராய் வள்ளுவர் மறைமலை வன்மரப் பெரியார் தெல்லிய மூவர் தென்னகர் தோன்றினர். 3 பேர் தான் இந்திய தமிழ்நாட்டு பெரியார்கள். அவன் 3 பேர் தான். அவர் சொல்றார், அயற்சொல் கலைந்த அருந்தமிழ் நூல்களால் அடிமையும் மதமும் அலைந்தமை கண்டு விடுதலை பெற வழி வேறில்லை என்று கடவுள் இளையனும் காரம் எழுத்தின் வடிவை ஒழித்தல் பெரியார் இல்லை. குறுகிய நோக்கில் கொள்கை பெரியார் பிறழ்ந்து கொள்கை பெரியாரை விட்டுட்டு பண்டம் விற்று படிவம் பெற்று உள்ள இருக்க பண்டத்தை பார்க்கணும், எதில் வச்சிருக்குன்னு அதை பார்க்கணும். அப்படி பண்ணிட்டு இருக்கானே. தமிழர் ஒற்றுமை தடுத்து பகைவரை தம்மோடு சேர்த்து தமிழ் இன உணர்வழிந்து பெரியார் பெயரை கெடுப்பார் பெரியார் தம்மால் தீதுரல் அவருக்கு. அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், பெரியார் எவனாலும் கெடுக்க பார்த்தானா அவனுக்கு தான் தீர்வு வந்து சேரும் என்ற 2 பாடலை மட்டும் சொல்லி நம்மளுக்கு. அப்போ பாரதிதாசன்லாம் வேண்டாம், பாரதிதாசன்லாம் பெரியார் சொல்லுவார் அப்படியே சொல்லுவார், அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. நாம் இப்போது நான் சொல்ல வந்த 2-3 செய்திகள் தான். ஒன்று பெரியார், இன்னொன்று இந்த ஊரை பற்றி நான் சொன்னதுக்கு முக்கியமாக கொண்டு வந்தால் அதை சொல்லியிருந்தோம். இந்த ஊரினுடைய சிறப்பு, ஈழத்து விடுதலை போராட்டத்தை எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை பற்றிய ஒரு எழுதாத வரலாறு என்ற ஒரு நூலினை அங்கிருக்கிற ஒரு தமிழர், கொழும்பு தமிழர் எழுதியிருக்கிறார். அவர் அதில் 2-3 செய்திகளை சொல்கிறார். முதல்ல எங்கே நடந்ததுன்னா, இலங்கை சுயமரியாதை இயக்கம் 1932ஆம் ஆண்டு கொழும்பில் கொள்ளுக்குட்டியில் ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ பெரியார் ரஷ்யாவுக்கு வந்து திரும்பி வருகிற போது நடக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தில் பெரியாரை அழைத்து பேச செய்கிறார்கள். அந்த கூட்டத்தை சுயமரியாதை இயக்க தொடக்கவிழாவும் வைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு பெரியார் சிங்கள தேசத்தை சார்ந்த, சிங்கள தேசிய இனத்தை சார்ந்த கொள்விநாடி சில்வா, பின்னால் அரசியல் சட்டம் எழுதினவர் அவர் தான். அவர் பெரியாரை அழைத்து தங்கள் சமாஜ கட்சியில் வந்து உரையாற்றுமாறு கேட்கிறார். இது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த விளக்கம் அப்புறம் சொல்லிக்கலாம். அடுத்து அங்கு இருக்கிற சுயமரியாதை இயக்கம், இலங்கை சுயமரியாதை இயக்கம் பின்னால் திராவிடர் கழகமாக மாறுகிறது. திராவிடர் கழகம் ஒரு கிளையே அங்கு 1/7/1948 பெரியார் திராவிட பிரிவினை நாள் கொண்டாட சொல்கிறார். அதை அங்கும் நடத்துகிறாங்க. திராவிட பிரிவினை நாள் என்பதை ஒவ்வொரு ஜூலை 1ஆம் நாளும் தொடர்ந்து பெரியார் நடத்த சொல்லி கோரிக்கை வைத்தது. எல்லோரும் கொண்டாடி கொண்டுள்ள காலம் அது. அதில் வந்து திராவிட நாடு பிரிவினை ஆதரிக்கிறோம் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். அதற்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை. கடைசியாக சொல்ல விரும்புவது, அதற்கான 14/7/1948 தமிழ்நாட்டிலிருந்து ஒரு திராவிடர் கழக தலைவர் போகிறார். அவர் உரையாற்றுகிறார். அந்த உரை பெரும் வரவேற்பை பெறுகிறது. அப்படி போய் பேசியவர் கோபி ஜி.என். ராஜு. அவர் தான் போய் அங்கே பேசுகிறார். அதை வரலாறு சொல்லுகிறார்கள். கோபி செட்டிப்பாளையம் ஜி.என். ராசுவின் உரை இலங்கை வாழ் இந்திய வம்சாவளியர் மத்தியில் மட்டுமல்லாது இலங்கையை தாயமாக கொண்ட தமிழர்கள் மத்தியிலும் தமிழ் தேசிய உணர்வினை தோற்றுவித்தது என்று சொல்லுவார். தமிழ் தேசிய உணர்வு எப்போ வருதுன்னா, திராவிட பிரிவினை நாள் அடுத்தது நடந்த அவருடைய உரை, அதற்கு பின்னால் அந்த தமிழ் தேசியம் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக இன்னொன்று நடக்குது. இன்னொரு கூட்டம், இந்திய எதிர்ப்பு கூட்டம் ஒன்று 48 இங்கே தெரிவித்தார். நான் மறந்துடுறோம், 38 மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். 48 ஒருவரை தெரிவித்தார். அவினாசிலிங்க செட்டியார் கல்வி அமைச்சராக தெரிவித்தார். போராட்டம் நடந்தது, பெரிய போராட்டம். மண்டை உடைப்பெல்லாம் திராவிடர்கள் சந்தித்தார்கள். அந்த நேரத்தில் அதற்காகவும் அங்கும் ஒரு இந்திய எதிர்ப்பு கூட்டம் நடைபெறும். அது இந்திய எதிர்ப்பு கூட்டத்திற்கு யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் என்றால், ஈழத்தமிழர்களும் அழைக்கப்படுகிறார். நம்ம தமிழர்கள் மட்டும், இந்திய தமிழர்கள் மட்டும் இல்லை, ஈழத்தமிழர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அதில் அமிர்தலிங்கமும் கலந்து கொள்கிறார். அமிர்தலிங்கம் தான் இந்த எதிர்ப்பு மாநாட்டுக்கு செயலாளராக நியமிக்கப்படுகிறார். அவர் தான் மாநாடு நடத்துகிறார். அமிர்தலிங்கம் தலைமையிலான குழுவினர் 22/8/1948 அங்கு ஒரு இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கொழும்பில் நடத்தினர். அவ்வேளையில் கொழும்பு பல்கலைக்கழக இருந்த பேராசிரியர் வித்யானந்தன் உட்பட பல அறிவுஜீவிகள்
உரையாற்றினிலிருந்து தமிழக திராவிடர் கழகம் விதைத்த தமிழ் தேசியவாதம் இலங்கையிலும் மேலும் வேரூன்றியதை காண முடியும் என்று சொல்கிறார். இந்த ரெண்டு நிகழ்ச்சி, ஒன்று திராவிட பிரிவினை நாளை கொண்டாடியதும் அதற்காக ஜி.என். ராஜு அவர்கள் சென்றதும், அடுத்தது இந்திய எதிர்ப்பு மாநாடு அங்கு நடத்தியதும் அதில் ஈழத்தமிழர்களும் பங்கு கொண்டதும், இதெல்லாம் சேர்த்துத்தான் அங்கு தோன்றியது என்று சொல்கிறார்கள். இப்பெல்லாம் சொல்கிறான் திராவிடர் கழகம் இருந்ததாங்க. திராவிடர் கழகத்தின் கிளை யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள் இருந்ததில் சொல்லியிருக்காங்க. கிளைகள் பருத்தித்துறை, வட்டுக்கோட்டை, பலாலி, நெல்லியடி, வேலனை, தொண்டைமானாறு, உடுப்பிட்டி, கரவெட்டி, கரவாய், இந்த ஊர்களெல்லாம் கொடிகாமம், சாகவாச்சாரி, வல்வெட்டித்துறை, புனோலி ஆகிய பகுதிகளில் ஒரு வருடத்துக்குள் கிளைகள் தொடங்கப்பட்டன என்று சொல்கிறார். அங்கெல்லாம் திராவிடர் கழகம் இயங்கியது. திராவிடன் என்ற பத்திரிகை நடத்தப்பட்டது. இந்த மடையனுங்க ஒன்றுமே தெரியாது, எதுவும் தெரியாது, ஆனால் பேசிக்கொண்டு போய் எப்படி எங்கள் அண்ணன் திராவிடன், எங்கள் அண்ணன் நான் தமிழன், எங்கள் அண்ணன் தமிழன், நான் எப்படி திராவிடன், நாசமாக போட்டோம். இப்போ இதை பற்றி ஏன் நாம் பேச வேண்டிய தேவை வந்தது என்பதுதான். எதிரிகள் தான் எப்போதும் என் கருத்துக்கு பரப்புரையாளர் என்று பெரியார் சொல்லுவார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் தான் நம்முடைய செய்திகள்லாம் பரப்பி இருக்கிறார்கள். மாநாட்டுக்கெல்லாம் அவன் எதிர்த்து போராட்டம் தான் மாநாடு சிறக்கும், என்னமோ நடக்குது மாநாட்டில்னு போவாங்க என்று சொல்லுவார்கள். அதை போல இப்போதும் இப்படிப்பட்டவன் பேசினால்தான், முதல்ல சொன்னாங்கல்ல, இந்த மொழி ஆற்றலை பிரிப்பது என்பது. ஒரு பெரிய மனிதர் இருந்தார், பெரிய புரட்சியாளர், வாவே சுப்பிரமணிய ஐயர், ஒரு பெரிய புரட்சியாளராக இருந்து சொல்லப்பட்டது. வந்தார், என்னமோ கதையெல்லாம் சொல்லுவான் அவருக்கு. இன்னொரு கதையை நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. வாவேசு ஐயர் யார் என்றால், இன்னொரு ஃப்ராடை பற்றி சொன்னார். டி.எஸ்.எஸ். ராஜன் ஒரு அமைச்சர், ஸ்ரீரங்கத்துக்காரன், ஐயங்கார். அவன் தான் மருத்துவ மேல் படிப்பு படிக்க போகிறார். ஐயர் இல்லை, ஐயங்காரில் எப்படி சாப்பிடுவார் கறி. எனவே சைவ உணவு சாப்பிட்றது வீடாக பார்த்து பேயிங் கெஸ்டாக இருந்தார். அதிக செலவாகிறது. அவருடைய மூத்த மாணவர் இவர் வாவேசு ஐயர், அங்கே பேரிஸ்டர் படிச்சுட்டு இருக்காரு. வர்றாரு, கேட்குறாரு. அவர் யோசனை சொல்கிறார், ஒன்றும் வேண்டாம்ப்பா, இங்கே இருக்க வரைக்கும் கறி சாப்பிடும். ஹரியா பரவாயில்ல சாப்பிட்டு எதா இருந்தார், நம்ம ஊரில் போய் சைவனாக இருந்தது. நான் அப்படித்தான் 3 ஆண்டுகளாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் தான் இங்கே பக்கத்துலேயே பையன் உட்காரக்கூடாது, பாப்பார பையன் எங்கள் பையனுக்கு போய் உட்காரக்கூடாது, பையனை போய்ட்டுலாம் வேற ஆள் உட்காரக்கூடாதுன்னு குருகுல போராட்டம் அவரால் தான் நடந்தது. உங்களுக்கு சேரமாதேவி குருகுல போராட்டம். அவன் அங்கே மாட்டுக்கறி சாப்பிட்டு இருக்கான். அந்த டி.எஸ்.எஸ். ராஜன் தன்னுடைய நினைவலைகளில் தான் அதை எழுதுறாங்க. அந்த மாதிரி நடந்ததுன்றது எழுதுறாரு. வாவேசு ஐயர் சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தில் ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறார். என்ன, இது தமிழ்நாட்டில் இயங்குகிற குருகுலத்தை பற்றி ஆந்திர தேசத்தாராகிய வரதராஜன் நாயுடுவும் கன்னட தேசத்தாராகிய ராமசாமி நாயக்கரும் எதிர்ப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்கிறார். எல்லா விஷயமும் பாப்பான்னு தான் விஷயத்துக்கெல்லாம் வரும், அப்புறம் தான் முளைச்சி வரும். அவன் தான் முதல்ல கேள்வி எழுப்புறான். அதற்கப்புறம் இந்த விவாதங்கள் அது மூடினாங்க, அதெல்லாம் நாசமாக போச்சு. அது அடுத்தது ஒருவர் வந்தார், சி.ப. ஆதித்தனார். கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்போது ஆளும் கட்சியான பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆதித்தனார் இருந்தார். ஒரு வார்த்தை பேசுகிறார், நாம் தமிழர்னு பேசவே இல்லை, நாம் மலையாளின்னு பேசாமல். அப்படின்னா அப்போ அந்த மாவட்டங்கள் எல்லாம் கேரளா திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு இருந்த காலம். அப்புறம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க, திருப்பி வந்தார். அதற்கு பின்னால் மாப்போசி என்ற ஒருவர், காமெடி பீஸ் தான். ஆனாலும் அவர் என்ன சொல்றார், நான் இந்து என்பதால் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்தியன் என்பதால் ஹிந்தியை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் தான் தமிழ் தேச வழிகாட்டி. இவனுங்களுக்கெல்லாம் ஏன் ஜாதிக்காரன்னு சொல்லிட்டு போய் யார் வேண்டாம். அவர் எப்படி தேசிய வழிகாட்டி உனக்கு? அவை சமஸ்கிருதம் அந்த வந்தார். திராவிட எதிர்ப்பு மாநாடுன்னு நடத்தினார். ஒரு ஆண்டு முழுதும் திராவிட எதிர்ப்பு மாநாடு. அது நடத்தின மகிழ்ச்சியில் 15 கிலோ ஏறி போயிட்டாங்க. அவரே எழுதியிருக்கார். ஏன்னா பாப்பான் காசு கொடுத்தா நல்லா தின்னுட்டு இருந்தாருன்னு அர்த்தம், வேற என்ன பொருள் இருக்கு. ஒரு ஆண்டு முழுக்க நடந்தது. அப்புறம் வந்தார். அப்புறம் திமுக தேசிய சின்னத்தில் தான் அவர் நின்னார். ஆதித்தனாரும்
அப்பதான் நின்னாரு, நன்று ஆனாங்க. ஒரு கருத்து படம் கூட தினத்தந்தி கூட பக்கமாக போட்டிருந்தாங்க. சேரை தூக்கி தலைமை வச்சுக்கிட்டு, அண்ணா தம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு அண்ணா வீட்டை கதவை தட்டுற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தாங்க. பெரியார் சொன்னாராம், அவனுக்கு மட்டும் மந்திரி பதவி கொடுத்துறாரு, நீ என்னமோ பண்ணி தொலை, மாப்போசி கொடுத்துறாரு, அவ்வளோதான் அவருடைய ஒரே கோரிக்கை. ஆதித்யனை சபாநாயகர் விட்டாங்க, அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கல. அப்படித்தான் வைத்திருந்தார். இந்த ரெண்டு பேரும் பதவிக்கு வந்தோம்னா அந்த கட்சி பிஜேபி. ஏன்னா இங்க இருக்க காங்கிரஸ்காரனுக்கு கூட உணர்வு இருந்தது. நம்ம சொல்லுகிற மாதிரி எல்லாம் இப்போ காங்கிரஸ் கொஞ்சம் மாறி இருக்கு, மகிழ்ச்சி தான், நடுவில் தான் இருந்தது. 1967 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. இங்கே பெரிய போராட்டம், துப்பாக்கி நடந்தது. என் தமிழ் மக்களை சுட்டுக் கொள்ளுகிறீர்கள், நீங்கள் சொன்ன வாக்குறுதியின்படி ஆங்கிலம் நீடிப்பதற்கான அந்த வாக்குறுதியை சட்டமாக்கவில்லை என்று சொல்லி சி. சுப்பிரமணியமும் ஓவி அழகேசனும் மத்திய அமைச்சர்கள் தங்கள் பதவியை துறந்தார்கள். 2 பேரும் ரிசைன்மெண்ட் வந்தாங்க. காங்கிரஸ்காரன் தான் வந்தாங்க. அதற்கடுத்து நம்முடைய டெக்சாஸ் குப்புசாமி 3 ஆண்டு காங்கிரஸ் எம்பியாக இருந்தவர், நாடாளுமன்றத்தின் அவைத்தலைவருக்கு முன்னால் போய் நின்று கொண்டு தனக்கு இந்தியில் வந்த கடிதத்தை இடித்திருந்தார். விதிகள் சொல்லுகிறது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்று விதி இருக்கிறது, நீ எப்படி எனக்கு இந்தியில் நினைச்சேன்னு திரிச்சு போட்ட காங்கிரஸ் எம்பி. வரலாற்றில் பலவற்றை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். தேவிகுளம் பீர்மேடு என்பது தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியது. ஆனால் சி. சுப்பிரமணியம் முன்மொழிஞ்சார், காமராஜர் தான் முதல்வர், சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் நாடாளுமன்றத்தில் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அங்கே அது 2 கேரளாவுக்கு சட்டம் அங்கே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது. அவர் கோரிக்கை வைக்கிறார்கள், இல்லை தயவுசெய்து சட்டத்தை மாற்றுங்க அவங்க தீர்மானத்தை, முடியாது என்று காமராஜர் சொல்கிறார். பேசுவதற்கு அழைக்கிறார்கள். காமராஜர் போல சுப்பிரமணியத்தையும் பக்தவசதி அனுப்புகிறார், போங்க அப்படின்னு. நேரு வலியுறுத்துகிறார், நீ காங்கிரஸ்காரன், நான் சொல்கிறத கேட்கல என்ன அர்த்தம்? அப்படியா? நேராக இங்கிருந்து பம்பாய்க்கு போகிறாங்க. தாப்பர் என்பவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அவரிடம் சி. சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் காங்கிரஸ் இருந்து நாங்கள் விலகிக்கிறோம் என்று ராஜினாமா கடிதம் கொடுத்து வந்தாங்க தமிழ்நாட்டில். அதற்கு பின்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் சமரசம் பேசி நேருவே வந்து சமாதானப்படுத்தி தான் திருப்பி தேவிகுளம் பீர்மேடு தீர்மானம் அதே சுப்பிரமணியம் முன்மொழிந்து இங்கே தீர்மானத்தை நிறைவேற்ற நெருக்கடியின் காரணமாக, வடக்கு இருந்த அந்த நெருக்கடியின் காரணமாக. அப்போ காங்கிரஸ்காரனுக்கு இருந்த இன உணர்வு கூட அந்த உணர்வு கூட இல்லாமல் இந்த தமிழுக்காகவே பிறந்து தமிழுக்காக வாழ்ந்துட்டு இருக்காம பாருங்க. ஒரு வார்த்தை இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்களா? அந்த கூட்டங்கள் இல்லையா? பெரிய போராட்டம் நடத்த முடியாதா? நீ விசாரணை காவல்துறை கூட்டாக கட்சிக்காரனை விட்டு கொடி தூக்கிட்டு போற, நோட்டீஸ் தான் போட்டான் வா. அது பெரிய விஷயம் அவருக்கு. அதனால அவங்க போற இல்லை, இதுக்கு ஒன்று பண்ண முடியாதா என்ன? ஏன் பேசவில்லை என்பதுதான் எங்க கேள்வி. அந்த சமயத்தில் தான் மாப்போசி சொன்னார், இல்லை, இந்திய ஆட்சி மொழியாக நீடிப்பதற்கு நான் ஒப்புதல் தருகிறேன். தமிழரசு கழகம் தீர்மானமே போட்டுச்சு. குலக்கல்வி திட்டம் ஜாதி தொழில தான், அப்பம் தொழில பாதி நேரம் 12 எல்லாம் இருக்கார்கள். ஒரே ஒரு ஆளை தவிர தன்னுடைய தலைமை செயற்குழுவை கூட்டி தமிழரசு கழகம் தீர்மானம் போட்டது. குலக்கல்வி திட்டம் சரியான முறையில் ஏற்றப்பட்டது, மக்களுக்கு நன்மை செய்கிற திட்டம், தொழிலை கற்றுக் கொடுக்கிற திட்டம், வரவேற்கிறோம் என்று தமிழரசு கழகம் மட்டும்தான் தீர்மானம் போட்டது. இவன்லாம் தமிழ் தேசிய தலைவர், அவனை பின்பற்றி அவன் இருப்பான், இவன் எப்படி இருப்பான்? அவனை தலைவர்னு ஏற்றவன் எப்படி இருப்பான்னு கேட்குறேன். அதனால இப்படிப்பட்டவர்களாம் அவங்க அப்புறம் கேட்டால் சொல்லுவாங்க தமிழ், அவன் கதையெல்லாம் நிறைய தெரியும். உடனே அவங்க போனோம்னா அடுத்து ஒருத்தர் வந்தார், குணா வந்தார், பெங்களூர் குணா. அவர் கொஞ்ச நாள் கண்டக்டர் சிக்கல் பண்ணிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கும், சட்டை விட்டுருப்பான், அடிச்சானே நம்ம ஒன்றும் தெரியாது. ஏன்னா மாப்போசி ஏன் வந்து தமிழர் அல்லாதவர்னு பேச ஆரம்பித்தார்னா, வட சென்னை தொகுதி அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கப்படுது, காங்கிரஸ் இருந்தார். அப்புறம் விமர்சனம் வந்தது, அவருக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, வந்து டெல்லி வந்து என்ன பண்ண போகிறாரு என்று சொல்லுகிறார். அப்புறம் காங்கிரஸ் தலைமை முடிவு செய்து அவரை மாற்றிவிட்டு PV நரசிம்மராவ் வந்து வேட்பாளர் நிற்க வைக்க, பின்னால் பிரதமரான அவர் நிற்க வைக்கப்படுகிறார். அன்னைக்கு தான் ஆரம்பித்தார், தமிழ்நாட்டில் தெலுங்குலாம் கொடுக்கக்கூடாது. எதுக்கு வந்தது இவனுக்கெல்லாம்? இவனுக்கு சீட்டு போச்சு, உடனே கொள்கை பேச ஆரம்பிச்சோம், தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் இருக்க வேண்டும், மற்றவெல்லாம் ஒத்துக்க. இப்படிப்பட்ட கயவாளிகள் தான் இவர்களுக்கு தலைவர்களாக இருந்து இவர்களுக்கு வழி நடத்துகிறார். அவருக்கு சொன்னோம்,
அண்ணாவுக்கான பதில் எழுதப்பட்ட ராஜேந்திரன் எழுதினார். பெரியாரை கொச்சைப்படுத்தும் குழப்பவாடி சொல்லி ஒன்று எழுதி அதற்கான விடை என்னென்ன கேள்வி எழுமா எல்லாத்துக்கும் விடை கொடுக்கப்பட்டது. அடுத்து இன்னொரு நம்ம பேராசான் வந்தார். அவர் எழுதினார், சுயமரியாதை திருமணம் தமிழ் அறிஞர்கள் கொண்டு வந்து பெரியார் கொண்டு போய் நுழைஞ்சுக்கிட்டார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ் அறிஞர்கள் நடத்தி இவர் போய் சேர்ந்துக்கிட்டார். அப்புறம் இன்னொன்று தனித்தமிழ்நாடு கோரிக்கை தமிழ் அறிஞர்கள் சொன்னோம், பெரியார் போய் சேர்ந்துக்கிட்டார். எந்த காலத்துலையா பேசியிருக்காங்க தமிழ் அறிஞர்கள்? மறைமலடிகளை பற்றி பாட்டு பாடிட்டு செத்து போயிட்டார். அவர் கடைசியாக மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிறேன்ட்டார். மறைமலடி இங்கிலீஷில் கையெழுத்து வேதாச்சலன்னு போட்டிருந்தார். மறைமலடியில் பேர் மாற்றிக்கல, வெளியே துணை கையெழுத்து, சொந்த பெயராக வைத்திருக்கவில்லை. அதுக்காக குறைக்கல, அவருடைய வேலைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பாப்பானை வச்சு தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணார். அதற்கு பெரியார் கண்டனம் எழுதினார், கட்டம் போட்டு எழுதினார். நெற்றிக்கண்ணை திறப்பினம் குற்றம் குற்றமே என்று எழுதினார். காரணம், உங்களை போன்ற தமிழர்களுக்கான அறிவாளிகளாக உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை மாதிரி ஞான பாஸ்கரர்கள் எழுதினார். அறிவுச்சுடர்கள் தான் அப்பத்த மொழி அது. நீங்களும் காசு பிள்ளைங்க 2 பேரும் நடக்கலாமா? நியாயமா இது? இதற்கான சமாதானம் சொல்லாவிட்டால் இதற்கான எதிர்வினை உண்டுன்னு பெரியார் சொல்றார். அப்புறம் சமாதானம் சொல்றார், அவங்களாம் பழைய காலத்தில் தமிழமா இப்போ தான் ஆகிட்டான். இந்த பெரியாருக்கும் மற்றவனுக்கு என்ன வித்தியாசம்னா, போட்ட அந்த காலத்தில் இந்த சொல் ஏன் பயன்படுத்தப்பட்டது என்றால் அப்படிமா இன்று மக்களால் எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது அதை மட்டும் சொல்லு. இதுதான் பெரியார் சொல். நீ என்னமோ சொல்லி அகராதி எடுத்து தேடிலாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் அந்த சொல்லை என்னவென்று புரிந்து கொள்கிறாங்க, அதை மட்டும் சொல்லு. இல்லை எங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் திராவிடமே இல்லை, தேசியம் இருக்குது அவங்க சங்க இலக்கியத்தில் என்ன இருக்குது. ஆனால் சொல்லுவாங்க வேடிக்கை சொல்ல, அம்மாங்கிற சொல்லு இல்லை, அப்பாங்கிற சொல்லல, செடின்னு இல்லை. இதெல்லாம் இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டில்? சங்க இலக்கியம்லாம் பற்றியெல்லாம் இல்லை. சங்க இலக்கியமே இல்லை, அது கழக இலக்கியம். முதல் கழகம், இடைக்கழகம், கடைக்கழகம் தான். இவன் ஏன் சங்கங்கிறானா? இவனுக்கு கழகம்னு சொன்னால் நம்ம ஞாபகம் வந்துடும் போட்டுருக்கு. வேணாடா சங்கம்னே சொல்லிடுவோம். சங்க இலக்கியம், நாமும் சங்க இலக்கியம், நம்ம கழக இலக்கியங்களே சொல்லலாம். அவன் சொன்னான், நம்ம கண்ணுதற் கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னுரப்பாடினா அப்படின்னு சொல்லுவான். கழகமோடு அமர்ந்தான், சங்கத்தில் உட்காந்து தான் பேசினது கழகம் தான் சொல்கிறாரு. ஆனால் இவங்க சொல்லிட்டு இருப்பான். இவன் அதை கேள்வி எழுப்பினார். இந்திய எதிர்ப்பு 38 அந்த இதில் சொன்னாங்களாம், தீர்மானத்தில் சொன்னாங்களாம், தமிழ்நாடு தமிழருக்கு இந்த மொழிகிய தீர்மானத்தை மறைமலடிகள் தான் முன்மொழிந்தார். முன்மொழி வழிமுறை நமக்கு தெரியும், மாநாடு நடத்துகிறவனுக்கு தெரியும். நம்மளால் படிப்பாங்க, இவர் தீர்மானத்தை வாசிப்பாருன்னு இங்கே முன்மொழிவார்னு சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் அங்கே சொல்லுவோம். வாசிப்பார் முன்மொழிதல்னு சொல்கிறோம். சொல்லுங்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுங்க, முன்மொழிகிறாருன்னு சொல்லுங்க அப்படி. இப்படி தான் தீர்மானம். சரி, அவங்களே முன்மொழிஞ்சு இருக்கட்டும், பெரியார் வழிமொழிஞ்சு கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் எத்தனை இடத்துல அவங்க தனித்தமிழ்நாடு பற்றி பேசியிருக்கிறாங்க சொல்லுங்க. மறைமலடிகளாகட்டும், சோமசுந்தர பாரதியாராகட்டும். சோமசுந்தர 48 இந்தியர் போட்டதுக்கு வரமாட்டேங்கிறார். சுதந்திரம் பெற்ற நாடு, நம்ம ஆட்சி வந்து விட்டது, இப்போல்லாம் போராட்டம் கூடாதுன்ட்டார். அதே இதுதான்ப்பா இப்போ வந்து. ஆனால் வரல போராட்டம். இவையெல்லாம் சொல்லிக்கொண்டு எப்படியெல்லாம் அந்த புகழ் அவருக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது. இந்த ஆளுங்க எல்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இப்போது மணியரசனுக்கு நாம் எழுதுவோம், நான் எழுத இந்த பெரியாருக்கு எதிரான முனைமுழங்கும் வாதங்கள் நாங்கள் பதில். இந்த சீமானம் வந்து தொலைலன்னா நாம் திரும்பி பெரியார் பற்றி பேசியிருக்க மாட்டோம். அதுதான் நன்றி நன்றியருக்கு தெரியும். அவர் முதலே தோழர் முன்மொழிஞ்சிட்டு அந்த வரலாம் எதுக்கு பேசணும், என்னெல்லாம் சொல்கிறாரு. நான் இது 2 நேரத்தில் இதுக்கு முந்தி சொன்னதான் இப்பயும் அதை நான் சொல்லிட வேண்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் அவர் பெரியார் பேசினார், நான் நிறைய சொல்லியிருக்கேன், அது திரும்பி இங்கேயும் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட வேண்டியதானே. அவர் சொன்னார், அந்த இதை மட்டும் படிச்சிடுறாங்க. அவர் என்ன பெரியார் பேசினார். பிரம்மாவை பற்றி பேசுகிறார். என்னைக்கு பேசுகிறார்னா கும்பகோணத்தில் பேசுகிறார். இந்த அந்த புத்தகத்துக்கு பேர் இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் வராது என்று போட்டிருக்காங்க. அவர் கடைசியாக பேசியது இதில் தியாகராயனர் கூட்டத்தில் தான் 19ஆம் தேதி பேசினார். 17ஆம் தேதி கும்பகோணத்தில் பேசிய பேச்சு அது புத்தகமாக வந்திருக்கு. அந்த பிரம்மாவுக்கு கொண்டாட்டி யாரு பெரியார் கேட்டார். அவனோட மவன் சரஸ்வதி, அவள் தான் கொண்டாட்டி. தெரியாமல் இருந்தாலும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சரஸ்வதி கதையை பார்த்தா அந்த பொம்பளை அவன் உண்டாக்கி போட்டு பார்த்தான்,
அந்த பொம்பளை அழுகா இருந்தா போய் கட்டி பிடிச்சான். அவன் என்னன்னா, அப்பனாச்சே நீ வந்து என்னை பிடிக்கலையேன்னா, அதெல்லாம் கிடையாதுன்னா, ஓடினாள், அவனும் ஓடினான். லிங்கேஸ்வரன் பிரம்மாவை கூப்பிட்டான், சிவபெருமான் கூப்பிட்டான். ஏன்னடா மகக்கிட்ட போய் ரகலை பண்ணுறியன்னா, உனக்கு தெரியாத ஆசை வந்தால் அம்மா என்ன மகன் என்ன. உடனே இவன் உத்தரவு போட்டான், லிங்கேஸ்வரன் உத்தரவு போட்டான், போமா அவன் தான் ஆசை வந்தால் பேதம் இல்லைங்கிறான், போ அவன்கிட்ட நான். உடனே அவனும் அவளும் கொண்டாட்டி புருஷனா இன்னைக்கும் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு முறையில்லாத கதர் அப்படின்னு பெரியார் பேச. இந்த முறையில்லாத கதர்ன்ற விட்டு பெரியார் பேசினார். இவன் சொல்லுங்க, இவன் எஜமானர் சொல்லி மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை இவன் சொல்கிறான். எல்லாம் காட்டிருப்பான்ல எங்கே இருக்குதுன்னு. அண்ணாமலை சாயந்தரமே சொல்லிட்டார், எங்கிட்ட இருந்து காட்டுறேன். நம்மளால யாராவது கேட்டாங்க, வாட்சுக்குள்ளே ஒன்றும் காட்டல நீ, அதுக்கு வேற பேசிட்டு இருக்க. அடுத்து எச் ராஜா சொல்கிறார், பேரறிஞர் எச் ராஜா சொல்கிறார், எங்கிட்ட இருக்கு ஆதாரம், எங்கடா போயிட்டீங்க. இப்போ அல்லகைங்கெல்லாம் சொல்லுது, கேஸ் தான் கோர்ட்டில் காட்டும். ஏண்டா கூட்டத்தை தான் பேசுனா கூட்டத்தில் காட்டு, இல்லை கேஸ் தான் காட்டு. நாங்கள் அப்போது நான் வைத்த 2-3 செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்று ஸ்ரீமத் பாகவதம். நான் கோவை கூட்டத்தில் அப்போ தெரியாமல் தான் பேசினேன். அன்னைக்கு இது நடக்கலாம் தெரியாது. பெரியார் நினைவு நாள் விழா, அந்த விழாவில் நான் அதை பேசினேன். அடிக்கடி அவன் சொல்லுவான், மகளை கல்யாணம் பண்ணிட்டான் 11/5 கரெக்டாக தேதி ஒன்று போடுவான். எது நிஜம் நினச்சிக்கணும், சரியா தேதியெல்லாம் போடுறானே அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். அந்த மாதிரி போய் பேசுவானுங்க. அப்படி இப்போ கூட போட்டானுங்க, அது இல்லைடா பேஜ் எடுத்து போட்டாங்க, விடுதலையே முடிஞ்சு போச்சு கதை. அதில் நான் சொன்னேன், ஒரு பாகவதத்தில் பாகவதம் புராணம் ஸ்ரீமத் பாகவதம், அதில் 3வது தொகுதி 12வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். தந்தையே, நீங்கள் உங்களை சிக்கலாக்கி கொள்ள முயலும் இந்த செயலை வேறு எந்த பிரம்மாவாலும் வேறு யாராலும் உங்களாலும் முயற்சி செய்யப்படவில்லை. எதிர்காலத்தில் யாரும் முயற்சி செய்ய துணிய மாட்டார்கள். நீங்கள் பிரபஞ்சத்தில் உயர்ந்தவர். உங்கள் மகளுடன் உடலுறவு கொள்ள விரும்புவது மற்றும் உங்கள் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது எப்படி அப்படின்னு தேவர்கள் அப்படி பிரம்மாட்ட கேட்குறாங்க. இது பாகவதத்தில் இருக்கு. அப்புறம் நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை, இது மட்டும் கேட்குறாங்க. நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன், தந்தையே அப்படின்னு ஆரம்பிக்குது. இவன் நினச்சினா தந்தையெல்லாம் பெரியார் தான் ஞாபகம் வந்துருக்கு, பிஜேபி காரணங்களுக்குலாம் ஆர்எஸ் காரணங்களுக்கு கூட பெரியார் இருக்காங்க. அவன் பிரம்மாவை தந்தையேங்கிறாண்டா. ஓ ஃபாதர்னு இங்கிலீஷில் இருக்குது, அது ஹிந்தியில் நமக்கு தெரியல, இங்கிலீஷில் இருக்குது, அது தமிழில் தந்தையேன்னு மொழிபெயர்க்கிறான். உனக்கு தந்தையேன்னு சொன்னால் அவனுக்கு வந்து பிரம்மா தான் ஞாபகம் வரல, பெரியார் தான் ஞாபகம் வர்றாரு அவனுக்கு என்று நாம் கேட்டோம். அதற்கு பின்னால் தான் இந்த ஆள் பேசலாம், ரொம்ப நாள் பேச இந்த ஆள் பேசலாம். அப்போ நாம் வைப்பது என்னவென்றால் கோரிக்கை. இதை எப்போ வச்சதுன்னா, மாதுருபாகன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நான் பெருமாள் முருகன் எழுதினார். அதில் வந்து குழந்தை இல்லாதவர்கள் வேறு ஆணோடு சேர்ந்து கூட குழந்தையை பெற்றுக்கலாம் ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு தேர் திருவிழாவில் இருட்டில் போய் வேணாலும் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலான்னு அந்த கதையில் வருது. அதை வந்து 7 வருஷம் ஆச்சு. இங்கிலீஷில் ஒருத்தன் மொழிபெயர்த்துட்டான். வடக்கு இருக்கிற அரசுக்காரன் பார்த்து இங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் என்னடா கவர்னுங்க, அவங்க பொம்பளை வீட்டு பேசியிருக்கான், பேசாமல் இருக்கிறாங்க. நம்மளும் ஒன்று வீரம் வந்துச்சு, என்னை பற்றியா சொல்லிட்டேன்னா ஆரம்பிச்சிட்டான். 25,000 காப்பி போட்டு கொடுத்தாங்க. அந்த பேஜை மட்டும் 25,000 காப்பி எடுத்து போட்டான். நாங்கள் சுந்தரிக்கு ஒன்று போட்டோம். ஏண்டா பெருமாள் முருகன் அவமானப்படுத்தா, நீ உங்கள் உங்களைங்களை அவமானப்படுத்துறீங்களா? அவன் பேசாமல் யாரும் படிக்கவே இல்லை, 7 வருஷமாக யாரும் வந்து சொல்லவே இல்லை. நீ 25,000 ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கலடா, இப்போ தான் படிக்கிறான். நம்ம மருத்துவர் பாலகிருஷ்ணன் போட்டார், உள்ளதைத்தான் சொல்லி இருக்கிறாருன்னு சுந்தரிக்கு போட்டார். இல்லாத சொல்லி உள்ளதான் சொல்ல. உடனே போய் இவங்கெல்லாம் போராட்டம், அங்கே போய் அவர் கடைக்கு முன்னால், மருத்துவமனைக்கு முன்னால் 2வது முறை போட்டார். நீங்கள் போராட்டம் நடத்தினாலும் அதுதான் கொஞ்சம் உண்மை. இந்த பாட்டி சொல்லிச்சு, இந்த பாட்டிக்கு 3 பேரையும் போட்டுவிட்டார், அமைதியாகிட்டாங்க. நாங்கள் அப்போது ஒரு தொண்டறிக்கை போட்டோம், மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பற்றி. எல்லாத்தையும் படித்தா அவங்களுக்கு கூட இதாக இருக்கும். கணவன் புத்திரன் இல்லாமல் இறந்து போனால் மனையால் கணவன் கோத்திரமுள்ள ஒரு புருஷனிடத்தில் புத்திரனை பெற்று அப்புத்திரனுக்கு கணவன் சம்பாதித்த பொருளை கொடுத்து விட வேண்டியது.
புத்திரன் பிறந்த பின்பு கணவன் இறந்து பின்பு அந்த மனையால் மற்றொருவரிடத்தில் பிள்ளை பெற்றுக்கொண்டால் அவ்விரண்டு புத்திரர்களுக்கும் தன் தன் பிதாவின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்ள வேண்டியதல்லாது இவன் சொத்தை கேட்கக்கூடாது. இப்படி ஒரு 4-5 ஸ்லோகங்களுக்கு அதெல்லாம் இல்லை, எண்ணெய் பூசிக்கணும். நல்ல அழகாக நம்முடைய திராவிட கழகத்தில் வீரமணி அவர்கள் சொல்லுவார், பிள்ளையம் இல்லாமல் அந்த புறம் நசிக்கிறதாக இருந்தால் அப்போது அந்த ஸ்திரீ தன் கணவன் மாமனார் உத்தரவை பெற்றுக்கொண்டு தன் மைத்துனன் அல்லது தன் கணவனுக்கு 7 தலைமுறைக்கு உட்பட்ட பங்காளிகளோடு சொல்லுகிறபடி வந்து குலத்திற்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ தன் தேகம் என்றும் நெய்யை பூசிக்கொள்ள வேண்டியதுன்னு எழுதியிருக்காங்க. ஆசிரியர் வீரமணி சொல்லுவார், அதுக்கப்புறம் நான் சோத்து போட்டு நெய் ஊற்றிக்கிறது இல்லைங்க இதுக்காக சொல்லியிருக்காங்களா என்று சொல்லுவார். இதையெல்லாம் குந்தரிக்கையை போட்டு கொடுத்தோம். இப்போ பங்கு வேலை சங்கத்துக்காரர் இதெல்லாம் படித்து பாருங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். உங்கள் பொம்பளையும் மட்டும் இல்லை, எல்லா பொம்பளையும் எல்லா ஜாதி சங்கங்களையும் சேர்த்து கொண்டு போராடுங்க கொடுத்தோம். எங்களுக்கு கூட்டத்தான் மணி கொடுத்தோம், குந்தரிக்கை மட்டும் கொடுத்தோம். இதை இவன் ஏன் இப்போ சொல்லிட்டு தெரியலாம், எங்கிருந்து வந்தது, ஏன் இதை செய்கிறார்? ஏன்னா என்னுடைய நீண்ட திட்டம் தோழர்களோடு பேசி கொண்டிருந்தது. 2009 போர் முடிந்த பின்னால் ஒரு படங்கள்லாம் வரும். பிரபாஸ் நீச்சல் குளத்தில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, குழந்தைங்களோட இருக்க மாதிரி ஒரு படம். வீட்டில் இருந்த போட்டோ கைப்பற்றப்பட்ட படங்களில் வெளியிட்டிருந்தான். அவர் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தார், நீச்சல் குளமெல்லாம் ஃபுல்லாக இருந்தார். அவன் எங்கே போனாரோ எங்கே நடந்தது தெரியல, இது போட்டிருந்தான். அப்போது இன்னொரு செய்தியை பரப்பினார்கள், அவர் தினம் ஆமைக்கறி உணவு இல்லாமல் சாப்பிடுவதில்லை, அது தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உணவு அவர் சாப்பிட்டுருக்காருன்னு சொன்னான். சிங்கள உளவுத்துறை சொன்னது. சிங்கள உளவுத்துறை சொன்னதை சீமான் 2013-14 சொல்லுவார். பிரபாகர் செத்து போன உண்மை நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இல்லை இவர் அங்கேருந்து ஆமைக்கறி சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா சிங்கள உளவுத்துறை அவரை கேவலப்படுத்தினான், நீ ஏன் சொல்லிட்டு இருந்த? எனவே இது கேவலைப்படுத்துகிற முயற்சியாக பார்க்கணும். அதாவது நம்ம செய்திக்கு தான் நினைக்கிறேன், பெரியாருடைய செய்திக்கு இந்த நேரத்தில் நாம் திராவிடத்தை பற்றி சொல்லுது, அது ஒரு பெரிய விளக்கம் ஒன்று கொடுக்கணும். ஏன்னா அது இவங்க சொன்ன விளக்கத்தோடு கூடுதல் விளக்கமாக நான் சிலவற்றை சொல்லி விடுகிறேன். பெரியார் தொடக்கத்தில் அவருடைய நூல்களோட தமிழர் தலைவர் எப்படி போடலான்னு போக கேட்டுக்கொண்டான். சேரன்மாதேவி குருகுல போராட்டம், அந்த நேரத்தில் அதற்கு நிலம் வாங்கி கொடுத்தவர் யாருன்னா வைசி சண்முகம் என்ற ஒருவர். கர்நாடகத்தான் வைசி சண்முகம் என்பவர் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பொருளாளராக இருந்தவர். 24 சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படவில்லை, ஆனாலும் பெரியாரோட அப்போதும் இருந்தவர். அவர்தான் சேரன்மாதேவி குருகுலத்துக்கு நிலம் வாங்க வேண்டும் என்று கருத்து வந்த போது, ஏன்னா தேசிய குருகுலம் அதுக்கு தான் எப்படி தேசப்பற்றோடு வளர வேண்டும் என்று சொல்லித்தர போகிறாங்க. இப்போ குருகுலம் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கான் பாருங்க, அது மாதிரி அப்போ ஒரு தேசிய குருகுலம் பண்ணுறாங்க. அப்போது அதற்கான 31 ஏக்கர் நிலம் தேவை என்ற போது நன்கொடைக்கு போகிறார்கள். தனி மனித நாணயம் வாங்கி கொடுக்குறேன், ஏயா போகிறேன்ட்டு 31 ஏக்கரை தன் காசு போட்டு வாங்கி கொடுக்குறாரு வைசு சண்முகம். அதுதான் குருகுலம் இயங்குகிறது. குருகுலத்தில் உணவு படைப்பதில் இப்படிப்பட்ட வேறுபாடு காட்டப்படுகிறது என்றவுடன் அதுக்காக உணவு மறுக்கப்பட்டவன், அடிக்கப்பட்டவன் யார், அடி வாங்கினவன் யாருன்னா சுந்தரம் என்ற மாணவன். அவன் பின்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியோடைய மகன். அவனை தான் அடிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் தண்ணியை குடிச்சான்னு அடிக்கிறாங்க. அவன் சொல்கிறான் அப்பா கிட்ட, நீ அவர்கிட்ட போய் சொல்லுப்பா, என்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது. பெரியார் காங்கிரஸ் இருக்கு, அப்போது காங்கிரஸ், பெரியாரும் காங்கிரஸ், அவரும் காங்கிரஸ். பெரியாருக்கு சொல்கிறான். அவர் வேடிக்கையாக பெரியார் சொல்லுவார். அவர் வந்தோடனே பெத்த நாயத்துக்கு செப்புறான்னு சொல்லிட்டான். உடனே என்கிட்ட வந்தான் அந்த பையன் என்று பெரியார் சொல்லுவார். சொல்கிறான். உடனே அது வரதராஜ நாயுடு சொல்ல உடனே அவர் அறிக்கை விடுகிறார். சமபந்தி போஜனம், சமமான கல்வி முதலியவை கொடுத்து சம திருஷ்டியுடன், சம பார்வையுடன் நடத்த தயாராக இருப்பதாக ஐயர் அறிவித்தாலன்றி இக்குருகுலத்துக்கு பொருளுதவி செய்யக்கூடாது என்று பிராமணர் அல்லாதவரை கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் நடத்த குருகுலத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் அறிக்கை விடுறாரு, யார் நன்கொடை தர வேண்டாம், அங்கே 2 பேரும் சமமாக வச்சு சோறு போடுறாங்கன்னா அது வரைக்கும் கொடுக்காத என்று அறிக்கை விடுகிறார். அதற்கப்புறம் அதை பற்றி அப்பப்போ பேசுகிறார். அந்த புரோடர்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்துக்கு தமிழர் கூட்டம் என்று பெயர் வைக்கிறது. அது 2 பத்திரிகைகளும் அப்போ நமக்கெல்லாம் ஏடு இல்லை, பெரியார் குடியரசுலாம் இல்லை. அப்போ லட்சுமிங்கிற ஏடு, குமரன்கிற பத்திரிகை 2 தான் வரும் இந்த செய்திகள்லாம். அப்போ அதற்கு அடுத்து
அந்த சேர்ந்த பிராமணர் இயக்கமானது முருகி எழுவதற்கு காலம் சமீபித்து விட்டது, அதெல்லாம் சொல்கிறாங்க. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அதற்கு அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு இதற்கு தமிழர் இயக்கம்னு பேர் வைக்கிறாங்க. தமிழர் இதுன்னு வேண்டாம். அதற்கு என்னென்ன கொள்கை வைக்கிறாங்கன்னா, அதற்கான கொள்கையாக அவர் வைப்பது இந்த மாதிரி சமத்துவமாக நடக்கணும், வர்ணாசிரமத்தை பார்க்கக்கூடாது, பிறவையினால் உயர்வுதாழ்வு இல்லை என்பதை துண்டு பிரசவங்கள் மூலம் தேசமெங்கும் பிரச்சாரம் நடத்துவது, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் போன்ற உணர்ச்சிகளை வளர்க்க செலவிடுவது என்று 5000 ரூபான்னு முடிவு பண்ணி, அதுக்கு யாராவது பெரியார், வரதராஜன் முதலியார், வைஸ்வசன் முகம்லாம் ஆளுக்கு 100 ரூபாய்லாம் போடுறாங்க. எல்லா கட்சியாரும் சேர்ந்த பிராமணர் மாநாடு, பிராமணர் மாநாடு விரைவில் கூட்டி குருகுல விவாதத்தில் நாட்டில் அதெல்லாம் பேசணும், இப்படிலாம் போகிறோம். அதுக்கு பேர் தமிழர் இயக்கம். அப்போ பேர் தமிழர் இயக்கம் மத்திய தலைமை நிலையை வைத்து நடத்துகிறார். எதுக்கு எல்லாம் சொல்கிறேன்னா, அதற்கு அப்புறம் தான் காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் வெளியேறுறார். காங்கிரஸ் மாநாட்டில் வெளியேறுவதற்கு முன்னால் 2 முறை பார்ப்பனல்லாதாரையெல்லாம் அழைத்து பேசுகிறார் தனியாக. அதற்கு பேர் தமிழர் மாநாடுன்னு கூப்பிடுறது. தமிழர் மாநாடு கூட்டுகிறோம், தமிழர் எல்லோரும் வாருங்கள். அப்போ அந்த லட்சுமி இதழ் எழுதுகிறான், இப்போது பார்ப்பனர் இல்லாதார் என்ற சொல் மறைந்து அதற்கு பின்னால் தமிழர் என்ற பெயர் வந்துவிட்டது. தமிழர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழர்னாலே பார்ப்பனர் இல்லாதார். அந்த மாநாடு நடத்துகிறார். அதற்கப்புறம் 1938 அந்த நேரத்தில் இந்திய போராட்டம் வருது. போராட்டம் தெரியும், அதை பற்றி ஒரு வழி பிரச்சார படை ஒன்று போகுது. அதுக்கு பேர் தமிழர் படை. அதுக்கு பேர் தமிழர் இயக்கம் எடுக்கிற தமிழர் படை. அதில் கலந்து கொண்டவர்கள் யாருன்னா சிவராஜ இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் எல்லாம். அதில் வேறு யாரும் சேர்ந்துருக்கல. தமிழர் படையில் அவங்க தான் வர்றாங்க. அது சிவராய இயக்க வீரர்கள் தான் எல்லோரும் வருகிறாங்க. பெரியார் வர்றாரு, மனைவி திருமலைசாமி இருக்கிறார், பெரியார் வரல, அழகிரி வருகிறார், ராமாமிருத்தம்மாள், இவர்கள்லாம் முன்னின்று 100 பேர் கொண்ட குழு. 100 பேர் மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த குழு நடந்து போது 42 நாள் நடந்து போய் அங்கே போய் கடைசியாக தான் அந்த மாநாட்டில் தமிழ்நாடு அவர்கள் வரவேற்பு கூட்டம் தான் நடக்குது. செப்டம்பர் 11ஆம் நாள் அங்கே நடந்த அந்த கூட்டத்தில் தான் தமிழ்நாடு தமிழருக்கு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அப்போது அது பேர் தமிழர் படை தான். அந்த 38ஆம் ஆண்டு பெரியார் சிறைப்படுத்தப்படுகிறார். பெரியார் சிறையிலிருந்து வருவதற்கு முன்னால் அவருடைய 60வது பிறந்த நாள். அப்போலாம் 60வது வயசு இருந்தால் பெருசு இல்லை. அதனால் தமிழாண்டில் 60 மட்டும் வச்சுருக்கான். அதுக்கு மேலே அவன் இருக்க மாட்டான், அவனே முடிவு பண்ணிட்டு 60 ஆண்டுக்கு தான் போதும்ட்டான். எனவே அந்த ஒட்டி அவருக்கான நூல் எழுதப்படுகிறது, அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படுகிறது. அதற்கு வைத்த பெயர் தமிழர் தலைவர். பெரியார் போகிறதுக்கு மேலே 2 செய்தி நடக்கும். ஒன்று, தமிழ் அன்பர் மாநாடுன்னு பாப்பான ஒரு தமிழ் மாநாடு நடத்துகிறாங்க முதல்ல 34. 36 துறையூரில் தமிழர் மாநாடுன்னு நடத்துகிறாங்க. பாப்பா அது நம்மளுங்களாம் யாரும் இல்லை, 2 அனுமாருங்க. அது பெரியார் கூட எழுதுவார், 2 அனுமாருங்களாம் கலந்துட்டானுன்னு எழுதுவார். தமிழன்பர் ஆரிய பார்ப்பனர்கள் பேருக்காக தங்களுக்கு இசைந்த 2 தமிழர்களையும் 2 மகவதிகளையும் கிறிஸ்தவர்களையும் சேர்த்து கொண்டு தமிழர் மாநாடு என்று போடாது தமிழ் அன்பர் மாநாடு என்ற மாநாட்டை சூழ்ச்சியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எழுதுறாரு. 33ல் திருப்பி 36லேயும் ஒரு தமிழர், அது இது தமிழ் அன்பர் மாநாடு தமிழர் மாநாடுன்னே போடும். அந்த மாநாட்டில் நம்மளும் போய் பிரச்சனை பண்ணாங்க, அது தனிக்கதை, அது வேண்டியதில்லை. அதற்கு அப்புறம் தான் பெரியார் சிறையில் இருக்கிற போது யோசிக்கிறார். 38 சிறையில் இருக்கிற இந்த பாப்பார பயணம் தமிழெல்லாம் வரும். இது தமிழர் என்றால் பார்ப்பனர் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம். ஆனால் இப்போது மாற்றுகிறார்கள். இவன் தமிழ் அன்பர்னா இப்போ தைரியமாக தமிழர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எனவே இதற்கு ஒரு மாற்று சொல் கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடித்த பெயர் தான் திராவிடர். திராவிடர் என்பது பார்ப்பனர் வேடிக்கையாக சொல்லுவார். திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கவில்லை என்றால் சூத்திரர் கழகம் என்று தானே வைத்திருக்க முடியும் அப்படின்னு பெரியார் சொல்றார். வேற என்ன பேர்? சூத்திரன்னா திராவிடர். திராவிட நாடு என்று பேசுகிற போது சொல்லுகிறார், இன்றைய சென்னை மாகாணம் நான் சொல்ற திராவிட நாடு எல்லாம் 4 ஸ்டேட்லாம் இல்லை. அண்ணா சொன்ன பெரியார் யார் அந்த முடிவுக்கு வர்றாரு, அதுக்குள்ள பிரிவினை ஏற்படுகிறது. அண்ணா சொன்ன திராவிட நாடு கூட 4 தனித்தனி நாடு, இறையாண்மையுள்ள தனி நாடுகளாக 4 நாடு. அவர் அந்த வார்த்தையில் அவர் என்ன சொல்லுவார்னா, மொழிவழி பிரிந்து இன வழியாக நாம் எல்லாம் கூடியிருக்கிற, மொழிவழி பிரிந்து இனவழி கூடியிருக்கிற, பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய
திராவிட சமதர்ம கூட்டரசு என்று தான் சொன்னார். இவன் சுருக்கமாக திராவிட நாடு எழுதிட்டான். அவர் சொன்னது திராவிட சமதர்ம கூட்டரசு தான். 4 இதை முன்னாலே நாயர் சொல்லிட்டார். 1917 நாயர் தலையங்கமாக எழுதினார். எங்கள் கொள்கை என்பது 4 சகோதர மொழிகளுக்கும் ஒரு நாட்டை உருவாக்குவது தான். எனவே தான் சவுத் இந்தியன் என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம் என்று அவர் எழுதினார். அதுக்கு முந்தைய எழுதினார் 1917. 1926 சங்கரன் நாயர்னு ஒருத்தர், 2 பேரும் இவன் கணக்கில் தமிழன் இல்லை, நாயர் தான் எழுதுறாரு தமிழ். சங்கரன் நாயர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். மார்ச் 1926 கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அங்கே சென்ற டெல்லியில் தமிழ் பேசும் 10 மாவட்டங்களை, அப்போ 10 மாவட்டம் தான் இருக்குது தமிழ்நாட்டில், 10 மாவட்டங்களை தனி நாடாக பிரித்து அதற்கென்று தனி பார்லிமெண்ட் அமைத்து ஒரு நாடாக பிரிக்க வேண்டும் தீர்மானம். அது 2வது. அதற்கு வெறும் வரி நிர்வாகம் என்பது மட்டுமல்லாமல் கூடுதலாக ரயில்வே, தபால் தந்தி, படைகள், ஆர்மி, நேவல் ஃபோர்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் கொண்ட நாடாக அமைக்க வேண்டும் ஒரு தீர்மானத்தை கொடுக்குறாரு. எங்கே டெல்லியில் கொடுக்குறாரு சங்கரன் நாயர். அவரும் சாதாரண ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர், அதற்கு பின்னால் வைஸ்ராய் கவுன்சில் மெம்பராக இருந்தவர். டெல்லிக்கு இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்து அமைச்சருக்கு ஆலோசகராக இருந்தவர். அதுக்கு போகிறது தான் ஏடி பன்னீர்செல்வம் இறந்து போனார். அப்படி இருந்தவர் அவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. வைஸ்ராய் கவுன்சில் உறுப்பினராக இருந்தபோது தான் 1919 ஜாலியன்வாலா படுகொலை, அதை கண்டித்து பதவி விலகினார். கூட வைஸ்ராய் இருக்க மாட்டாங்க, விலகி போனார். அப்படிப்பட்டவர் அவர் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதை ஆதரித்து பர்மா உறுப்பினர் மட்டும் தான் ஆதரித்து அவருடனே வழிமொழிகிறார். அப்போ பர்மா இந்தியாவோடு உண்டு. பர்மாவிற்கு தேசிய ஆட்சியாக ஒருத்தர் வழிமொழிகிறார். தீர்மானம் தோற்றுவிட்டது என்பது வேறு. இதையெல்லாம் முதல்ல பேசிட்டு இருந்தது தான். பின்னால் 38 பெரியார் சொல்லுகிறார். அப்போ இதை பேசியவர்கள்லாம் இவங்க கணக்கு பார்த்தா தமிழன் இல்லை. ஆனால் அவன் தமிழ்நாடு தனிநாடாகவும் கேட்குறான். அவன் ஏன் கேரளாவும் கேட்கல சங்கர் நாயர். அப்படிப்பட்ட இந்த நாட்டை வேணும் ஏன் கேட்குறாங்கன்னா, அவங்க தன்னுடைய நாடாக தமிழ்நாட்டை எண்ணிக்கொண்டார். சென்னை ஹைகோர்ட் தான் அவர் ஜட்ஜாக இருந்தவர். வேடிக்கையாக கூட நம்ம டிஎம் நாயர் சொல்லுவார்ல, அவர் முழுக்க தமிழராகத்தான் தன்னை கருதி கொண்டிருந்தார் இந்த நாட்டில். சரி, அது வேண்டியதில்லை. அந்த நேரத்தில் தான் திராவிடர் என்ற இந்த பெயரை அவர் வைத்துக் கொண்டார் என்பதுதான் அதில் முக்கியமான செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது என்றாலும் இதை பேசுவதற்கான நேரம் இல்லை. இவங்க இந்த துண்டறிக்கிற சில செய்திகளை சொல்லிவிட வேண்டும் என்று சொன்னார். 2-3 செய்தி அதிக செய்தி சொன்னார். ஒன்று, அதில் குலக்கல்வி திட்டத்தை பற்றி சொன்னோம். அதை இவர் கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டம் அப்போதே விரட்டியடிக்கப்பட்டது, இல்லாமல் போய்விட்டது தெரியும். ஆனால் அது காமராஜர் தான் அது நீக்கிறார். அதுக்கப்புறமா காமராஜர் அவர் உடம்பு சரியில்லை போயிருக்காரு, வந்தார். ஆனால் அதே செய்தி குலக்கல்வி திட்டம் என்பதை போலத்தான் விஸ்வகர்மா பாஸ் என்ற ஒன்றை இப்போ பிஜேபி கொண்டு வரும். அவங்க யார் என்ன தொழில் செய்வதற்கென்றால் 18 தொழில்களை வகைப்படுத்தினார். அவங்க பானமுடையது, தச்சு வேலை செய்வதெல்லாம் சும்மா 18 வேலை. 18 வேலை ட்ரெடிஷ்னல் தொழில் செய்கிற ஃபேமிலிஸ் என்றார். இவர் குலக்கல்வின்னு சொல்லிட்டாங்க. அவர் வச்ச பேரில் குலக்கல்வி, அவர் வச்சது மாடர்ன் ஸ்கீம் ஆஃப் மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தான் பேர் வச்சார். பெரியார் வச்ச பேர் தான் குலக்கல்வி, அவன் வச்ச பேர் இல்லை. அப்போ அதில் சொன்னார். அதே போல் இவன் கொண்டு வந்தான். தங்கள் பாரம்பரிய தொழில் செய்கிற குடும்பத்திலிருந்து இந்த 18 தொழிலை செய்பவர்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்போம். என்னன்னா, முடி வெட்டுறியா, உனக்கு வேணால் ஏசி பண்ணிக்கலாம், 1 லட்ச ரூபா தரேன். நீ சக்கரை சுற்றி தான் பானவன் ஏரியா, நான் ஒரு மோட்டர் வச்சு சுற்றிக்கலாம், அது 1 லட்ச ரூபா தர்றேன். அதை ஒழுங்காக கட்டினா அடுத்த வருஷம் 2 வருஷம் 2 லட்சம், அதுக்கு மானியங்கள் உண்டு. இது என்ன குலக்கல்வி திட்டம் தானே, தமிழ்நாட்டில் விரட்டி அடிக்கப்பட்ட திட்டம், மற்றத்திலே சோதிச்சு பார்க்கல. இன்னொன்று, நேரடியாக அவர்களை நியமிப்பது என்பது இப்போதான் வந்தது. உச்சநீதிமன்றம் இந்திய சட்டப்படி நடக்க ஆரம்பித்து மிக நீண்ட காலம் ஆயிடுச்சு. இவங்க ஆட்சிக்கு 2014 வரைக்கும் 50 ஆண்டுகள் கழிந்து விட்டன. 50 ஆண்டுகள் வரை 4 பேர் மட்டும்தான் நேரடியாக வழக்கறிஞராக இருந்தவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆக்கப்பட்டிருக்கிறார்.
அதில் பகவதி அவர் சேர்றாரு. நேரடியாக மிக அறிவார்ந்த வழக்கறிஞர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்காங்க. ஆனால் இவங்க வந்த பின்னாடி 7 பேர் ஆக்கிட்டாங்க. அமித்ஷா வக்கீலாக இருந்தவன் அவங்க சேர்த்துட்டாங்க. இவங்களாம் தான் இந்திரா பிஜேபிக்காரர் எல்லாத்தையும் இப்போ வேகமாக யூ லலித்னு ஒருத்தர், அவர் அமித்ஷா வக்கீலாக ஒருத்தர், இவர்களை ஆக்குறாரு. அடுத்தது பர்திவாலான்னு ஒருத்தன். இப்போ தான் அவங்க கவர்மெண்ட் பேச வைக்கலாம், என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. குஜராத்தில் வந்து பட்டியல்கள் இடஒதுக்கீடு கேட்டபோது அவன் தான் சொன்னான், எனக்கு பிடிக்காத வார்த்தை சொல்கிறான். அந்த மாதிரி இந்த நாட்டை பின்னோக்கி இருக்கிற 2 திட்டம் 2 தான் இருக்குது. ஒன்று கரப்ஷன், ஒன்று ரிசர்வேஷன். அரசியல் சட்டம் ரிசர்வேஷன் அறிவித்திருக்கிறது. ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதி ரிசர்வேஷன் தப்புங்கிறான். அந்த நீதிபதியை தான் இடபிள்யூஎஸ் உயர்ஜாதி ஏழைகளுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு சரியா தப்பான்றதுக்கு அவன் தலைமையில் தான் கூட்டுச்சு. நியமிச்சது மட்டுமில்லை, யார் தலைமையில் கூட்டுறாங்கன்னு தான் முக்கியம். இன்னொருத்தர் தீபக் மிஸ்ரா, இன்னொருத்தர் அவர் நான் சர்வாதிகாரனா கீதையை 1வது பாடம் வைப்பேன்னு சொல்லுவான். அவன் அந்த இதில் இருந்தான். அந்த இவர்களை வைத்து நடக்கும். இன்னொன்று செய்தார்கள், தனியார் துறையில் திறமையாக பணியாற்றுகிறவர்களை நேரடியாய் ஒன்றிய அரசின் இணை செயலர் ஜாயின்ட் செக்ரட்டரியாக நியமிப்போம் என்றார். ஐஏஎஸ் வேண்டாம், எல்லாம் படிக்கலாம் வேணாம், ஒன்றும் வேண்டாம், பட்டம் வாங்கிக்கணும் அவசியமே இல்லை. நல்ல திறமையான தனியார் துறையில் 5 வருஷத்துக்கு நீங்கள் இருக்கலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார். ஐஏஎஸ் அதிகாரி மனைவிகள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. எதற்கு? மண்டல் குழு அறிக்கையை நடைமுறைப்படுத்தக்கூடாது போராட்டம். ஐஏஎஸ் அதிகாரி, இந்தியன் சர்வீஸ் எல்லாமே, ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லாமே அவங்க மனைவிமாரெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. ஏதோ ஒருத்தனுக்கு அவன் ஐஏஎஸ் இல்லை, அவன் கிளர்க்காக போக போகிறான், 27 நம்மளால் உடனே போயிட போகிறான், ஏதோ போவான். அதுக்கு போராட்டத்தை அவங்க புருஷன் வேலைக்கே கொண்டு வைக்கிறானே, இதுக்கு ஏதாவது போராடினீங்களா? போராட்டம். ஏன்னா எங்கள் கவர்மெண்ட் மட்டும் 14 பேர் நியமித்து 21 பேர் ஆகிவிட்டதாக சொல்லுகிறாங்க. அவங்க 5 ஆண்டு மட்டும் இருப்பார். 5 ஆண்டு மட்டும் இருந்தால் அவன் ஒழுங்காக செய்வானா? அவன் அரசாங்கத்துக்கு உழைப்பானா? அடுத்து திருப்பி நான் வந்து வேலைக்கு போக போகிறோம், அந்த கம்பெனிக்கு தான் போக போகிறோம், இந்த கம்பெனிக்கு அந்த செஞ்சு வச்சுட்டு போவானா? என்ன செய்வான் அவன்? நம்ம தோழர் ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் ஒரு பேட்டியில் சொன்னார், நாங்கள் சும்மா கிண்டலாக பேசிக்குவோம், ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் தான் தே ஆர் ஃபங்க்ஷனிங், secretaries are engineer, they are running the government, secretaries are enjoying the government service என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஜாயின்ட் செக்ரட்டரி தான் அத்தனையும் பண்ணுவோம், செக்ரட்டரிலாம் சும்மா ஒரு நிமிஷம் போட்டு பேசாமல் வந்துக்குவோம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வது வழக்கம் அப்படின்னு சொன்னார். அவனாக தான் நேரம் நியமிக்கிறாங்க. இதற்கு இது என்னது? இடஒதுக்கீட்டை தாண்டி செய்கிற வேலைகள். இடஒதுக்கீடே கிடையாது, நீதிபதியாக வழக்கறிஞர் அவசியம் நமக்கெல்லாம் உயர்நீதிமன்றத்துக்கு இல்லை. உயர்நீதிமன்றத்துக்கு போகணும்னா மாவட்ட நீதிபதிகள் ஆகிறதுக்கு என்னென்ன வச்சுக்கலாம் தெரியுமா? நீ எத்தனை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்க, எத்தனை இதாக இருக்குது, இதெல்லாம் கேட்குறான். ஹைகோர்ட் ஜட்ஜி ஆகிறதுக்கு முந்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த தகுதியும் வேண்டியதே இல்லை. பெரியார் சொல்லுவார், தனியாக இந்த வக்கீலுங்க காலம்பூரா பொய்யே சொல்லி இருந்தவன் அவனை ஜட்ஜாக போனால் உண்மையான தீர்ப்பு சொல்லுவாங்க, எப்படி நம்புறதுன்னு பெரியார் கேட்பார். வக்கீலுக்கு நீதிபதி ஆகக்கூடாதுன்னு இவன் ஒரு பக்கம் பேசி தான் பழக்கம், நடுநிலையாக பேசி பழக்கமே இல்லாதவர்கள் அவங்க போகக்கூடாதுன்னு பெரியார் கேட்பார். அதே மாதிரி ஆடியோ ஆஃபீஸ் கூட 2 தான் அவர் தொடர்ந்து நிர்வாகத்தில் அவர் சொன்னது. எதுக்கு ஆர்டிஓன்னு வைப்பேன், தாசில்தார் கூடுதல் சட்டம் பவர் கொடு, நேரடியாக கலெக்டர் இருக்கட்டும், நடுவில் இருந்த ஆர்டிஓ போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பண்ணுறவங்க இவ்வளோ ஒரு சம்பளம் இத்தனை பேரான அடிக்கடி எழுதி கொண்டே இருப்பார். எனவே அப்படிப்பட்ட வேலையில் இவர்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பதெல்லாம். அப்புறம் திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொன்னாரா என்று ஒரு இது, அதை இதுலையும் போட்டிருக்காங்க. சொன்னார் திருக்குறளில் கம்பராமாயணம் நல்லா இருக்கு, இலக்கிய நயம் வாய்ந்தது என்று சொன்னபோது அவர் சொன்னார், தங்கத்தட்டில் அமேத்தியத்தை வைத்து கொடுத்தால் நீங்கள் குசி சாப்பிடுவீங்களான்னு கேட்டார். அமேத்தியம்ன்றது மலம்ங்கிற சொல்லுக்கு வேற சொல்லி சொன்னேன். இப்படி தான் பெரியார் கேட்டார். சுவையாக இருக்குன்னு நம்ம நாசமாக்குறாரு. உலகத்தமிழ் மாநாட்டுக்கு அண்ணா சிலையெல்லாம் வச்சார், அது அண்ணா கடுமையான பெரிய அறிக்கை வச்சார். என்ன நீ ஆராய்ச்சி மாநாடு தான் இது, இன்னும் அண்ணாதுரை கும்பமேளா நடத்துகிறாரான்னு எழுதுறாரு. இப்போதான் கும்பமேளாவை பார்த்தோம்ல, அண்ணாதுரை இல்லை கும்பகோணம் மகாமகம் நடத்துகிறாரான்னு கேட்டார். கும்பகோணம் மகாமகம் நடத்துகிறாரா? அண்ணாதுரை அரசாங்க கஜானாவை சூறையாட அண்ணாதுரைக்கு யார் அனுமதி கொடுத்துருந்தார்?
பெரியார் திமுக ஆதரிச்சு தான் இருக்காரு. என்னடா சில ஊரா அந்த துரோகி கம்பனுக்கு ஒரு சில, முட்டா பையா அந்த கண்ணைக்கு ஒரு முட்டா பொங்கலை கண்ணைக்கு ஒரு சில, இதெல்லாம் அவங்க பெண் உரிமை பேசுவார், பெண் அடிமையை பேசுவார். அரசன்கிட்ட போய் கேள்வி தைரியம் இருந்தால் புருஷன்கிட்ட என் கேட்கலன்னு பெரியார் கேட்கல. அரசன்கிட்டலாம் போய் கேள்வி பெறாமன்னா சிப்போதையன்னு இல்லை, உன் புருஷன்கிட்ட கேட்டதா கதையை நடந்திருக்காது இல்லை, இதுதான் பெரியார் கேட்குறீங்க. அரசன்கிட்ட கேட்டால் புருஷன்கிட்ட என் கேட்கல, அவளுக்கு எதுக்கு செலவிக்கிறேன், இதெல்லாம் பெரியார் கேள்வியாக வெளியிட்டார் அந்த சமயத்தில். அதனால் கம்பரை பற்றி பெரியாருக்கு அதுதான் கருத்து. இலக்கிய நயம்லாம் போடுறதில்ல, ஆனால் அது வந்து நமக்கு இழிவை கொண்டு வந்து சொல்லும். பொய்யே எழுதலாம் எல்லாத்தையும். ராமன் மனிதன் தான் வால்மீகி ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில் மட்டும்தான் அவன் கடவுள் ஆனான், அவ்வளோதான். வால்மீகி ராமாயணத்துக்கு 4 கொண்டாட்டி கம்பனுக்கு ராமனுக்கு. இவர் தான் ஏகப்பத்தினி விரதம் பெரியார் சொல்லுவார். ஏகப்பத்தினி விரதம் ஒருத்தனை பாராட்டுறான்னா அது வந்து எவனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியாது. எந்த கடவுளும் இல்லை போட்டுருக்கு, இவனை மட்டும் ஏகப்பத்தினி விரதம்னு சொல்லிட்டாங்க, கிண்டல் பண்ணுவோம். கம்பராமாயணத்தையும் சொன்னார். அதே போல தான் வள்ளலார வ.உ.சி. அயோத்தியாசரை போட்டுறாரு. வள்ளலாருடைய பாடல்களை ராமலிங்க சுவாமிகள் பாடல் திரட்டு என்று புத்தகத்தில் 6ஆம் திருமுறையிலிருந்து 100 பாடல்கள் எடுத்து புத்தகமாக குடியரசு வழியில் பதிப்பித்து வெளியிட்டார். இன்னும் மறைக்கல. வ.உ.சியை பற்றி அவர் அயோத்தியாசருக்கு தெரிஞ்சுதான் பேசிக்க மாட்டார். அயோத்தியாசருடைய கருத்துக்கும் இவருக்கும் நிறைய முரண்பாடு உண்டு. அவர் தீபாவளி நம்ம பண்டிகை பெரியாரத்துக்கு வரார். பூணூல் அந்த காலத்தில் நம்ம தான் போட்டோம், பௌத்தத்துக்கு தான் போட்டோம், அவன் நீ போட்டுருக்கான். காவி உடை நம்முடையது தான், இதெல்லாம் பெரியார் ஒத்துக்கு வர தெரியாது, பரவாயில்ல. ஏன்னா யாருக்கும் தெரியாது. புத்தகம் வந்து அலோசிஸ் வெளியிட வரைக்கும் அயோத்தியாசன் ஒருத்தரே தெரியாது. பேர் தெரியும், குடியரசில் விளம்பரம் வந்துடும். அயோத்தியாசன் நடத்தி வந்த தமிழன் என்ற இதழை நம்முடைய கோளாறு அப்பாதுரை அவர்கள் நடத்த இருக்கிறார்கள்னு அறிக்கை போட்டிருக்காரு. அதெல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் அவருடைய கருத்துக்கு உடன்பட்டவர்கள் தான் ஆதரிக்க முடியும், பேருக்காக ஆதரிக்க முடியும். நான் ஓட்டுக்காக பெரியார் போகிறாரு, எல்லாத்தையும் ஓட்டு சேர்த்து வச்சுக்கலாம், ஒவ்வொரு ஜாதியும் பேசி வச்சுக்கலாம் பேசுவார், ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டார். அதே போலத்தான் தமிழில் பார்த்தா ஆங்கிலம் படி என்று சொன்ன பெரியார் தமிழர் தலைவரா மடையா, அது சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே தெரியும். 38 தமிழ்நாடு கோரிக்கையை வலியுறுத்தியவர் யார்? இருமல் புள்ளி ஆதரித்து இந்தி திணிப்பை எதிர்ப்பது ஏன்? இந்த கம்பெனிலாம் சொல்லிகிட்டே இருக்கும். தமிழ் கம்பெனிகள் பூரா ஆராய்ச்சி படிப்போரை தமிழிலே செய்வோம். உங்கள்கிட்ட கலைச்சொற்கள் இருக்குது. மனைவி முஸ்தபா புத்தகத்தை எத்தனை பேர் வாங்கியிருக்கான்னு கேளுங்க. தமிழ் அறிஞர்கள் ஒருத்தன் வாங்கியிருக்க மாட்டான். அவர் பாருங்க எழுதி கொடுத்து செத்து போயிட்டார். அவர் தான் கலைச்சொற்களை உருவாக்கி கொடுத்தார். அதை பயன்படுத்தி நூல்கள் வெளிவந்திருக்கிறதா? பெரியாரெல்லாம் திட்டிட்டு சொன்னார், இலக்கியத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு கோபமாக தான் இருக்கும். காதலையும் கடவுளையும் கிடைத்து விட்டால் உங்கள் தமிழ் இலக்கியத்தில் ஒன்றும் கிடையாது. அறிவார்ந்த நூல்களை எதிர்காலத்தை நோக்கி அவர் சொல்கிறார். தமிழ் படித்தாவே கண்ணு பின்னால் புரடியில் போயிருக்கும். அவன் 2000 வருஷத்துக்கு முன்னால் தான் பேசுவான், நாளைக்குன்னு பேசவே மாட்டான். புலவன்லாம் மாதிரி அவன் புலவன்லாம் பேச மாட்டான். நான் பயன்படுகிற நூலை, அறிவியல் சார்ந்த நூலை, அறிவியல் வளர்ச்சிக்கான நூலை எழுதுங்கள், நான் இலவசமாக அடித்து உனக்கு சன்மானமும் தருகிறேன், எழுதுறதுக்கு பணம் கொடுக்குறோம்பா, எழுதுங்கன்னு கீழே அறிக்கையும் விட்டார். தமிழ் காட்டு முராண்டின்னு சொல்கிற அறிக்கை அது ஓடு, உனக்கு நான் தரேன், பணம் தர்றேன், அன்பளிப்பு தருகிறேன், நீ எழுதி கொடுத்தீங்கன்னா புத்தகம் பிரிண்ட் பண்ணி உனக்கு பாதி புத்தகம் தர விற்றுக்கிறேன், நான் பாதி விற்றுக்கிறேன் என்று சொன்னார். பாவனர் கூட சொல்லுவார், விற்காமல் கிடந்த என் நூல்களை வந்து பெரியார் என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போய் அதை முழு பணம் கொடுத்து வாங்கி கொண்டு போய் பெரியார் ஒரு ரூபாய் விட்டு கொண்டு இருந்தார். ஒப்பியன் மொழியில் ஒன்று நினைக்கிறேன். அது வந்து விற்காமல் கிடந்து எடுத்துக்கொண்டு பெரியார் இருந்தார். ஒரு நாள் வந்தார், பணம் கொடுத்துலாம் விட்டுருங்க, அது உதவி, அவருடைய வறுமையை பார்த்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அவ்வளோ வறுமையில் இருந்திருக்கார். பாவனர் சொன்னார், சிலதுக்கெல்லாம் ஒத்து போக சொன்னார்கள். ஆம், எனக்கு வறுமை இருக்கிறது, வயிறும் இருக்குது, ஆனால் மானமும் இருக்குது, நான் அதை ஒத்துக்க மாட்டேன்டான்னு. இவங்கடா அவங்கதான் அதை சொல்லி பிழைக்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னால் மானம் உள்ளவன. அவரை பற்றி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருத்தும் வடவர் சுரண்டலை, வடவர் சுரண்டல் முக்கியமாக சொன்ன இப்போ யோசிக்க வேண்டிய ஒன்று. அது முதல்ல முன்மொழினாங்கன்னா எங்கேயோ போயிட்டோம். பெரியார் நடத்திய போராட்டங்கள் பெருவெற்றி பெற்றது என்பது முதல்ல நாம் சொல்லுவோம். எழுதப்பட்டு ஓராண்டுக்குள் திருத்தம் பெற்ற அரசியல் சட்டத்தை எழுதியவர் பெரியார் தான் சொல்லுவோம். எல்லாருக்கும் பெருமையாக நாம் சொல்லிக் கொள்வோம். அதற்கு காரணம் நம்முடைய வகுப்புரிமை சட்டம் செல்லாது என்று சொன்ன காரணம். திருத்தினாங்க. 2 போராட்டம் ஒரே நேரத்தில் நடந்தது. ஒன்று வர்ற கருப்புடி போராட்டம், மறியல் போராட்டம் நடந்தது. இன்னொரு பக்கம்
வடவர் சுரண்டல் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார். 2 கடைக்கு முன்னால ஆரியபவன் என்கிற வடவர் உணவு கடைக்கு முன்னாலும், கிஷன்ராம் செல்லாராம் என்கிற ஜவுளி கடைக்கு முன்னாலும் மறியல் போராட்டம். மறியல் போராட்டம் இன்னைக்கு தடுக்கிறது இல்லை. நம்மளும் கடை அங்கே போய் வாங்கிக்கணும், இங்கே வேண்டாம், நம்மால் ஹோட்டல் இருக்குது இங்கே சாப்பிடாத அங்கே போய் சாப்பிடணும், இவ்வளோதான் போராட்டம். இதுதான் போராட்டம். இது முதல்ல 26ஆம் தேதி அறிவிச்ச 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நடக்குது. நான் நினைக்கிறேன் ஒன்றிய அரசு பணிந்து போனதுக்கு காரணம் இதுதான் போராட்ட காரணம் நினைக்கிறேன். வடவர் சொல்ற நம்மளும் குழப்பலாம் போட மாட்டேங்கிறா, அவன் தான் காங்கிரஸ் நிதி கொடுத்தான். ஏழை பங்காளர் காந்தி கூட திருவண்ணாமலையில் தான் திருவண்ணாமலையில் தான் ஒரு ஏழை பங்காளர் இருக்கிறார். அப்படிப்பட்டவங்க பணம் கொடுத்தான். ஜவஹர்லால் பஜாஜ் அவங்க தான் காங்கிரஸ் பொருளாளர், பஜாஜ் கம்பெனி ஓனர், இவங்க தான் இருந்தாங்க. அப்போ அந்த வடவருக்கு அடுத்தது அதையே செஞ்சாரு. 57 சட்டேரி போராட்டம். யாரும் பார்ப்பனனை போல வடவரையும் நீங்கள் வடவர்னா இந்த வர கூலி தொழிலாளி இல்லை, முதலாளிகள். அண்ணா பணத்தோட்டம் ஒரு புத்தகம் எழுதினார், பெரிய ஒரு ஆய்வு நூலை போல. நாம் எவ்வளோ பணம் சேமிக்கிறோம், எவ்வளோ பணத்தை வங்கியில் போடுறோம், எந்த வங்கியாவது நாம் நடத்துகிற வங்கி இருக்கா? எல்லாம் வடநாட்டுக்காரன் நடத்துகிறான் பேங்க்குலாம். அவன் பெரிய தொழிலை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ அண்ணா எழுதின போது அடுத்து பெரியார் 57 போராட்டம் சொன்னார், பணம் போடுறதுன்னா தயவுசெய்து இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போடுங்க, அது நம்ம பேங்க், நம்மளும் நடத்துகிற பேங்க், முதலாளி தான் கூட்டுறவு வங்கிகளை போடுது, மற்றவற்றி பணத்தை போடாதீங்கன்னு 57 சட்டேரி போராட்டத்தில் அந்த அறிக்கையும் பெரியார். எனவே இந்த போராட்டத்திற்கு நாம் சிந்திக்க வேண்டிய தேவை. வடவர் புறக்கணிப்பு என்பது வடவர் முதலாளிகள், இவனுக்கு தொழிலாளிகள் பாவம் மஞ்சத்துக்கு வந்திருக்கிறான், அவனை போய் சொல்லிட்டு அவனை நாம் வர்க்கத்தால் அவன் ஏமாந்த வர்க்கம், சுரண்டப்பட்ட வர்க்கம், அவர்களை இருக்க விட்டு முதலாளிகள் இருக்கிறார். இங்கே சுரண்டுறான், வட்டி கொடுத்து சுரண்டி கொண்டு போகிறான். ஒரு காசையும் வைக்கலாம், அவன் மொழியில் கணக்கு எழுதுறான், நம்ம கிட்ட அரசு ஒன்றும் தெரியாது, வந்துடுவான். ஏன்னா ஹெட் ஆஃபீஸ் அங்கே ஒரு ரூம் வச்சுக்குவான், கணக்கு கூட என் மொழியில் எழுதுன்னு எழுதுவான். ஒரு ஸ்டேட்டாவது ஆங்கிலத்தில் கணக்கு எழுதுறானா இல்லை தமிழில் எழுதுறானா போய் பார்த்துட்டு. இங்கே நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது, மொழி தெரியாது. அவங்க வருமான வரித்துறை வழக்கே வராது. எனவே தான் இதையெல்லாம் மீண்டும் நாம் யோசிக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்று கருதுகிறேன். அதை நாம் யோசிப்போம். நடைமுறைப்படுத்துவதற்கு அழைப்பு வருகிற போது அரசிடம் இருந்து வரலாம், அமைப்புகளிலிருந்து வரலாம், கட்சியிலிருந்து வரலாம். அதில் பங்கேற்பதற்கு நம்மை தயார்